பிரகாஷ்ராஜுக்கு இந்த பாசக மேல அப்படி என்னதான் வெறின்னு தெரியல. சாதாரண வெறியில இல்ல, கோல வெறி. அவங்கள நோண்டாம அவர் இருக்கிறதே கிடையாது. வைக்கல அவங்க கூட சண்டைக்கு போறதுன்னா இந்த ஸ்கூலுக்கு டூரு போவாங்கல்ல, ஸ்கூல்ல இருந்து அப்படி குழந்தைங்க எப்படி சாலியா கிளம்பு அந்த மாதிரி மனுஷன் சூப்பரா கிளம்பிடுறாப்புல. அதான் அவங்களும் சளைச்சவங்கலாம் கிடையாது சார். எந்த அளவுக்கு இவர் நோன்றாரோ அந்த அளவுக்கு அவரை விடாம இவங்க ஏறி அப்படியே பிராண்டு வாங்கிடுவீங்க. பாஞ்சு பாஞ்சு பிராண்டு வாங்க. ரெண்டு பேருக்கும் போரே அடிக்காது. பாக்குற நமக்கு சலிச்சு போயிடும். என்னடா பண்ணிட்டு இருக்கிய, ஏன்டா இப்படி இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா. ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப சாலியா இருக்கு சார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க புதுசா, ஒரு 100 கோடி ரூபாய் எனக்கு நீ கொடுக்குற, 100 கோடி எனக்கு நீ தர்ற, அது எப்படா நீ எப்படி பேசலாம்? அதுவும் எங்க ஆள்ல உங்களுக்கு அவ்வளவு இதுவா போச்சா? ஐயா மோடியை பத்தி பேசல அவரு. இந்த முறை ராமரை பத்தி பேசியிருக்காப்புல. அதான் ராமர் வனவாசம் வந்தது எங்க இருந்து வந்தாரு, அங்க வடக்குல இருந்து வந்தாப்புல. இல்லைன்னு சொல்ல போறோமா? அயோத்தி என்ன அம்பாசமுத்திரத்திலயா இருக்கு? அது அங்கதானே இருக்கு. வடக்குல இருந்து தான் வந்திருக்கிறாரு. வந்தவருக்கு காட்டுல திரிகிறப்ப பசி எடுத்திருக்கு. எவன் எவன் தோட்டம்னு தெரியும், பசி எடுக்கிறப்ப யார் தோட்டம்னு யாருக்கு தெரியும். அதனால ராவணின் தோட்டத்துக்குள்ள பூந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டோரியா ஒரு மேக்கப் பண்ணியிருக்காரு. அது எப்படா நீ எங்க ஆளை பத்தி தப்பா பேச போச்சு? எனக்கு மரியாதையை ஒண்ணு மன்னிப்பு கேளு, இல்லாட்டி 100 கோடி கொடு. யாரு 100 கோடி வாங்கி ராமனுக்கு ஏதாச்சும் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ண புரியல? இல்ல ராமனை கூப்பிட்டு இப்ப அவர் திடீர்னு ஒரு பேச்சுக்கு, சரிடா ராமனை கூட்டிட்டு வா மன்னிப்பு கேட்கிறேன், ஒரு பேச்சுக்கு ராமரை கூட்டிட்டு வா மன்னிப்பு கேட்க சொன்னா என்ன சார் சார்? அதாலும் சொல்லக்கூடிய ஆள் சார், சரியான குறுக்கு பிடிச்சாரு. அதாலும் அவர் என்ன பேசுவாருன்னு சொல்லி ஸ்பாட்ல ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பேசுறது. அதுலயும் இந்த பேச்சு எப்ப தெரியுமா? அது இன்னைக்கு பேசினாரா நேற்றைக்கு பேசினாரான்னு பார்த்தா ஜனவரி 24 பேசியிருக்காரு. ஜனவரி 24 எப்ப? 2026 25 தெரியல. ஆனா ஜனவரி 24 தோண்டி போய் எடுத்திருக்கிறாங்க. எதுலடா இந்த ஆளை நம்ம இப்போ சிக்க வைக்கலாம், அந்த ஆளை இதுக்கு மேல பேசணும். ஏன்னா ரொம்ப ஆக்டிவா இப்ப நடக்க போற எலெக்ஷனுக்காக பயங்கரமா எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. கேரளால பேசுறாரு, இங்க தமிழ்நாட்டுல பேசுறாரு, அந்த பக்கம் பேசுறாரு. இன்னும் அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும்தான் போகல. போன அப்படின்னா முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா ஏன் திடீர்னு இப்ப எனக்கு இந்த வேலையை பாக்குறாங்க கேட்கணும்ல? அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்காருல, ஆந்திராவோட துணை முதலமைச்சர். அவரு இந்த உமன் பில் மகளிர் மசோதா இருக்குல்ல, அந்த மகளிர் மசோதா தோத்து போச்சு அப்படின்னா பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். என்னடா இப்படி பண்றீங்க, நாட்டுக்கு ஏதாச்சும் பெண்களுக்காக ஏதாச்சும் முன்னேற்றணும்னு சொல்லி மோடி ஐயா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பில்லை கொண்டு வந்தா இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேக் அடிச்சு, அதாவது இது வேண்டாம், பெண்களுக்கு இந்த வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு ஏன் உங்களுக்கு இந்த ஒரு கேவலமான எண்ணம்? எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று வாய்ப்பு தெரியுமா? இன்னொரு முறை இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இப்படிலாம் நீங்க பண்றது பாருங்க, இவங்களாவும் உங்களை காப்பாற்ற போறாங்க. ரொம்ப மன குமுறலை கொட்டி ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்ல பின்னாடியே பிரகாஷ் ராஜ் வந்திருக்கிறாப்புல. வந்துட்டு பவனு, நீங்க மோடிக்கு முதுகு தேய்க்கிறதெல்லாம் சரிதான், அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா தேய்ங்க, ஏன்னா நீங்க தேய்க்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம். உங்களை கடைசி வரையும் தேய்க்க விடுறது தான் அவருக்கு சந்தோஷம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த முழுசா அந்த நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஸ்டோரி சொல்றீங்கல்ல, அந்த ஸ்டோரிய உனக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி சொல்லிக்கிறிய. நாட்டு மக்களை ஏப்பா இப்படி ஏமாத்துறிய? சொல்றதுதான் சொல்ற, முழுசா சொல்லி தொலைய வேண்டியதுதானே. அப்படி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ல. இப்ப அவங்க அந்த மகளிர் மசோதா மட்டும்தான் கொண்டு வராங்க. மொத்தம் பாஸ் பண்ண ட்ரை பண்ணது 3 மசோதா. 3 மசோதாவை நாடாளுமன்றத்துல. முதல் மசோதா எது தெரியுமா? மகளிருக்கான மசோதா கிடையாது. முதல் மசோதா தொகுதி மறுசீரமைப்பு. அதை சொல்லுங்க பாசு. நீ அதை சொல்லாம அடுத்து இந்த அதாவது தலைவரை சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க சொல்லிட்டானே செகண்ட் தேர்டுக்கு போகணும். நீ தேர்டு ரேங்க்ல உட்கார்ந்து இருக்கிய, ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு அதை சொல்லணும்ல. ஏன்னா அதை சொன்னா இங்க இருக்கிறேன்னா திருப்பிக்கிட்டு அடிப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியாண்டா இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உனக்கு இதுதான் முக்கியமான பிரச்சனையா? கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்டி காட்டி எடுக்கிறாங்க சார். ஆக்சுவலி எதுக்காக இந்த மசோதா உள்ள சேர்த்தாங்கன்னா, இதை சொன்னோம்னா எல்லாரும் நம்ம பக்கம் ஓடி வந்துருவாங்க. அதான் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திருப்பல. ஆக்சுவலி அதுதான் பாசக பிளான். அந்த பிளான் மக்களுக்கு தெரியும். மறுபடியும் இவங்க எதை பேசிட்டு இருக்காங்க, அதை யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க பவனு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. நாங்க தொகுதியை பிரிக்கிறோம், அந்த தொகுதியை நாங்க எங்க வசதிக்கு ஏத்தாப்புல நாங்க அதை உருவாக்குறோம். இனிமே எவன் தயவும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே, நமக்கு நாமேன்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் போட்டாங்க.
எங்க அதை சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் அதை சொல்லுங்க அப்படின்றத பிரகாஷ்ராஜ் கேட்கிறார். ஆனா அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்ல, அந்த பில்லு இல்லைன்னு மறுக்க முடியாது இல்ல, இந்த பில்லு தான் முதல் பில்லுன்றதையும் அவங்களால எதையும் டினை பண்ண முடியாது இல்ல. அதனால அதுக்கு பவனு சைலண்டா உட்காந்துட்டாப்ல. வேண்டாம், இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம், ரொம்ப நோண்டுறான், இதுக்கு மேல நோண்டுனா உண்மை தெரிஞ்சு போயிடும், இதை அப்படியே வேற எங்கேயாச்சும் டைவர்ட் பண்ணுவோம். கூடவே அவர் என்ன கேட்டா, சுயமரியாதை வேணும். அதான் உங்களோட நல்லதுக்காக, உங்களோட அந்த பெனிஃபிட்டுக்காக நீங்க என்ன வேணாலும் உங்க ஆளுகளை நீங்க, அதாவது ஐயா மோடியை நீங்க புகழ்ந்து பேசலாம், தப்பு இல்லை. ஆனா சுயமரியாதை இழந்துட்டு, சொந்த மரியாதையை இழந்துட்டு, அது மட்டும் இல்லாம மாநிலத்தோட மரியாதையும் சேர்த்து கொடுக்குற பத்தியா, அதுதான் தப்பு. நீங்க பர்சனலா உங்களுக்கு இண்டிவிஜுவலா என்னமோ அதை நீங்க பண்ணிக்கங்க, அதையும் மக்கள் நீங்க குனியினா மக்களையும் ஏன் சார் சேர்த்து குனிய வைக்கிறீங்க, அதைத்தான் அவர் கேட்டார். இதை கேட்க முடியாதுல்ல. அதுக்கு பதிலுக்கு இப்ப என்ன பண்ணலாம், இதையும் மறைக்கணும், அவர் மேல புதுசா எதையாச்சும் திணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரே இருக்கவே இருக்கா நம்ம வெங்கடாஜலபதி. ஆனா நான் தெரியாம கேட்கிறேன், அவர் ராமரத்தானே சொன்னாரு, கேஸ் அயோத்தியில இருந்து தானே வரணும், எதுக்கு திருப்பதில இருந்து வருது? யோசிச்சு பாருங்க, எதுக்கு திருப்பதில இருந்து வருது? அங்கேருந்து போட்டிருந்தா கூட நியாயம், இதுல இருந்து தெரியலையா